ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிர்னி பழம் வச்சு ஒரு மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ள பல்பை மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் 1 கப் பால் எடுத்துகிட்டு அதை நல்லா காய்ச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்சர் ஜாரில் நான் ஒரு 3 பேரிச்சம்பழத்தை கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த கிர்னி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். காய்ச்சி ஜில்லுன்னு வச்சுருக்க பால் 1 கப் சேர்த்துக்கலாம். ஸ்வீட்டுக்கு வெள்ளை சிரப் நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். இப்போ இதை ஒரு கிளாஸில் ஊற்றிட்டு நான் கொஞ்சமாக பாதாமும் பிஸ்தாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டேஸ்டியான கிர்னி பழம் வச்சு ஒரு மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.